பொதுவாக இந்த ரிஷப ராசி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக எக்கனாமிக்கில் பெரிய லெவலில் க்ரோத் இருக்கக்கூடிய வருடமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ளஸ் மணி, ரொம்ப அதிகமான பணம் வரக்கூடிய காலகட்டமாக இது உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் இருந்தால் உறவினர்கள் பங்காளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இனி நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டோட சனிப்பயிற்சி பலன்கள். ஸோ இந்த வருடம் சனிப்பயிற்சி பலன் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு மீனத்துக்கு செல்கிறார். இது ஒரு வகையான யோக அமைப்பு தான் சொல்லலாம். ஏன்னா சனி ஒரு உபய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருப்பதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். உங்களுக்கு ஆல்ரெடி 10லிருந்து ரிஷபராசிக்கு 10லிருந்து 11 இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு கூட. ஸோ சனி இந்த வருடம் இங்கே 2.5 வருடம் அந்த மீன ராசியில் இருப்பார். ஸோ 2.5 வருடமும் உங்களுக்கு அதாவது ரிஷபராசிக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமைந்திடும். ஸோ எக்கனாமிக்கில் பெரிய லெவலில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சர்ப்ளஸ் மணி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைந்திடும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் மே. ஏன் அந்த மே மாதத்தை சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ம குரு, அதாவது குரு பயிற்சி இன்னும் ஆரம்பிக்கல, குரு பயிற்சி மேவில் ஆரம்பிக்க உள்ளது. ஸோ அந்த ஆஃப்டர் மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த பொன்னான ஆண்டாக அமைந்திடும். அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷமே 2 வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும். எக்கனாமிக்கில் பெரிய லெவலில் க்ரோத் இருக்கும். ஸோ ஜென்மகுரு விலகிட்டார்னால அது ஒரு சிறந்த அமைப்பு. 11ல் இருக்கக்கூடிய சனி மிகச்சிறந்த அமைப்பு. அது இல்லாமல் ராகு பார்த்திங்கன்னா 11லேருந்து 10க்கு வரார். அவரும் உபஜய ஸ்தானத்தில் தான் இருக்கார். அதுவும் ஒரு சிறப்பு அமைப்பு. ஸோ மிக முக்கிய வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது போன்ற 4 கோள்களும் மிக முக்கியமான எக்கனாமிக்கில் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வரப்போகிற வருடம், இந்த வருடம் சரி, அடுத்த வருடமும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஒரு பெரிய லெவலில் ஃபைனான்ஸில் பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக ரிஷபராசிக்கு அமைந்திடும். ஸோ இருக்கிறதுலே இந்த ரிஷபராசிக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான பொன்னான ஆண்டாக அமைந்துவிடும். எக்கனாமிக்கெல்லாம் சரி, பொருளாதாரத்திலும் சரி. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 9, 10 அதிபதி. 9, 10 இணைவு அப்படின்னாலே அது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் 11ல் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பணம், செய்கிற தொழிலில் லாபம், சுயதொழிலில் செய்கிறீங்க அப்படின்னா அதிகப்படியான லாபம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சுயதொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இப்பயே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு 6 மாதம் ஒரு கடினமான உழைப்பு இருந்தது அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைத்துவிடும். அதனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பாருன்னு ஒரு படம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்படின்றப்போ ஒரு கொடுக்கறதுக்கான காத்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் இப்போயே அந்த பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த வருடம் ரிஷபராசி அன்பர்கள் செய்யலாம். அதேமாதிரி ப்ரைவேட் செக்டரில் இல்லை கவர்மெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வருடம் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷனோட கூடிய ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபரோட ப்ரொமோஷன் வருதுன்னா தாராளமாக போய் ஜாயின் பண்ணலாம். எந்த முடிவும் எக்கனாமிக்கல் சரி, வேலையை சம்மந்தப்பட்ட சரி, எந்த முடிவுலையும் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். நீங்கள் எதனா ஒரு ரிஸ்க்காக இருக்குது பண்ணலாமா வேணாமல் யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் எடுத்து பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே உள்ளது. ஸோ எக்கனாமிக்கலாக பெரிய லெவலில் சப்போர்ட் உண்டு. எந்த மாதிரியான விஷயங்களில் ரிஷபராசி அன்பர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு இருக்கணும். சித்தி, சித்தப்பா, பங்காளிகள் போன்ற உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேணும். அவர்கள் சார்ந்த தொந்தரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுக்கு ஹெல்த் விஷயங்களில் கொஞ்சம் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இந்த ஒரு மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன்னு போகணும். உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதுமாதிரி குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறதுன்ற ரொம்ப அவசியம். ஸோ திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் குருபலன் இருக்குது. ஸோ திருமணத்துக்கு தாராளமாக இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது.
திருமணத்துக்கு எந்தவித தடையும் இல்லை. அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்து குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் போகிறான்றனால ஜென்மகுரு விலகி 2ஆம் இடத்தில் வருவது, அதாவது கல்வி ஸ்தானத்தில் வருவதுன்றது ரொம்ப நல்ல. ஆரம்ப கல்வி கொடுக்கக்கூடிய பாவகம் 2ஆம் இடம்ன்றனால குழந்தைகளுக்கான படிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உயர்கல்வியை பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் இருக்கும். பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி அதிகமாக தேவைப்படும். இப்போ ரிஷப ராசி பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய 2 வருடமும் ஒரு பெரிய லெவலில் எக்கனாமிக்கலாக பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்றதுனால சர்ப்ளஸ் மணி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா பேராசை அதிகமாகும். வேறு எதனா ஒரு வேறு எதனா தவறுதலாக பணத்தை செலவிட வாய்ப்பு உருவாகும். அதில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா சனி 5ஆம் இடத்தில் பார்க்கிறார். 5ஆம் இடம்ன்றது தான் எண்ணங்களை தூண்டக்கூடிய இடம், பேராசையை அதிகப்படுத்தக்கூடிய இடம். அது இல்லாமல் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்படின்றப்போ உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ரிஷபராசியோட 8ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறான்றப்போ உங்களுடைய பேராசையை பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அடுத்த வருடம் இருக்கணும். அதிகமாக மணி வர சொல்ல தேவையில்லாத வழிகளை நம்ம செலவிட வேண்டி வரும். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே போதும். பெரிய லெவலில் நீங்கள் புகழ் அடைந்து விட முடியும். பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ணிடலாம். தேவையில்லாமல் அந்த சுது ஆடுறது, சீட்டு ஆடுறது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, சின்ன சின்ன இன்ட்ராடே ட்ரேடிங்கு, அதில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கார்ட்ஸ்லாம் விளையாடுறாங்க இல்லையா இன்டர்நெட்டில், அதெல்லாம் இந்த வருடம் நீங்கள் நிறுத்தி கொள்வது நல்லது. அது மூலியமாக பணம் விரயமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. சனி உங்களுடைய பேராசையை தூண்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேராசையை குறைச்சிக்கிட்டாலே போதும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைத்திருப்பீர்கள். அந்த உழைப்பிற்கான பலன் இப்பொழுது கிடைக்க உள்ளது. இந்த வருடம் அடுத்த வருடம் கிடைக்க உள்ளது. ஸோ அந்த உழைப்புக்கான பலன்களை நீங்கள் பெற்று விடுவீர்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன இருந்தால் கூட இந்த வருடம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. இந்த வருடம் 12 ராசியில் மிக முக்கியமான பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசியும் ஒன்று. ஸோ அதனால் இந்த வருடத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்னென்னலாம் இருக்கோ, எதனெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கங்களோ அது எல்லாமே இதை பண்ணலாம். பேராசையை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள். இது மட்டும் பண்ணாலே போதும். ரிஷப ராசிக்கு இந்த வருடம் அற்புதமான பொன்னான வருடமாக அமைந்திடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.